தொடர்ந்து நம்ம சேனல்ல வித்தியாசமான படங்கள்லாம் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கிறது ஒரு செம்மையான இந்தோனேஷியன் ஹாரர் மூவி. பலவீனமான இதயம் கொண்டவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்காதீங்க. இந்த படத்தோட பேரு சிஜன். இது 2023ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு தரமான ஹாரர் மூவி. நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஹாரர் மூவிஸ்லாம் பிடிக்கணும்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஹே கைஸ், வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல நமக்கு எர்மா அண்ட் உலான் அப்படின்னு ரெண்டு பொண்ணுங்களை காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேருமே எக்ஸன் அப்படின்ற ஒரு மந்திரவாதி கிட்ட போய் எர்மா கலாங் அப்படின்ற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு அங்க போயிருக்காங்க. அந்த பொண்ணு அப்போ கலாங்கோட போட்டோவை அந்த ஆள் கிட்ட கொடுக்கும்போது ஊலான் அதை பார்த்து ஷாக் ஆயிடுறா. ஏன்னா கலாங் அந்த பொண்ணோட சொந்தக்காரன். அந்த மந்திரவாதியும் ஏதோ மந்திரம்லாம் சொல்லி சாத்தான் கூட பேச ஆரம்பிக்கிறான். அவன் எர்மா கிட்ட இப்போ அந்த சாத்தான் இந்த பொண்ணோட உடம்புல இறங்கி உங்ககிட்ட பேசும் அப்படின்னு சொல்றான். அப்ப திடீர்னு அந்த சாத்தான் ஊலானோட உடம்புல இறங்கி எர்மாவை பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவன் சரியான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோரமா கத்துது. அதை கேட்ட அந்த மந்திரவாதி எர்மா கிட்ட நீ கலாங்க விட்டு விலகியே இரு, ஏன்னா அவனால உன் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்றான். 12 வருஷமும் கடந்துருது. எர்மா தன்னோட அம்மா ஃபரான் அப்புறம் ஊலானையும் கூட்டிக்கிட்டு கலாங்கோட பொண்ணோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்கு அவங்க வீட்டுக்கு போறாங்க. கலாங்கோட பொண்ணோட பேரு சோஃபியா. அப்ப நமக்கு கெய்லாங்கோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்க உடம்பு சரியில்லாம பெட் ரெஸ்ட்ல தான் இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாருமே பிஸி ஆனதுக்கு அப்புறம் எர்மா திடீர்னு போய் கலாங்க கட்டி பிடிக்கிறா. இதை பார்த்து பதறி போன கலாங்கும் உனக்கு என்ன அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்மாவை திட்டிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் ஹெர்மா கிட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேசுனதுதான், நம்மளுக்குள்ள எந்த விஷயமும் கிடையாது, அப்படி ஏதாவது நீ நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை மறந்துரு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது. என்னன்னா எர்மாவும் கலாங்கும் ஒரு காலத்துல லவ் பண்ணிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நெருங்கிய சொந்தம்ன்றதுனால கலாங்கோட அம்மா அவங்க காதலுக்கு சம்மதிக்காம வேற ஒரு பொண்ணை கலாங்க கட்டி வச்சிடறாங்க. அன்னைக்கு ராத்திரி எர்மா கலாங் வேலை செய்யற அந்த கறிக்கடைக்கு போய் அவ இப்ப முழுகாம இருக்கிறதாகவும் அந்த குழந்தைக்கு இவனை பொறுப்பெடுத்துக்க சொல்லி வற்புறுத்துறா. அது மாத்திரம் இல்லாம அங்க இருந்து ஒரு கத்தி எடுத்து அவனை மிரட்டவும் ஆரம்பிக்கிறா. உடனே கலாங்க அந்த கத்தியை பிடிங்கி எர்மாவை தள்ளி விட்ட உடனே அவ கீழே விழும்போது துரதிருஷ்டவசமா அவளுக்கு அடியில இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. அடுத்த நாள் காலையில ஹாஸ்பிட்டல்ல எர்மா கலாங் கிட்ட நீ செஞ்ச காரியத்தால இப்ப அந்த குழந்தை செத்து போச்சு, என் வயித்துல இருந்த குழந்தை செத்ததுக்கு நீ தாண்டா காரணம் அப்படின்னு சொல்றா. கலாங்கும் ஹாஸ்பிட்டல் ஃபீஸ்க்காக அவகிட்ட காசு கொடுத்துட்டு என்ன மன்னிச்சிரு, தயவு செஞ்சு இனிமே என்ன தொந்தரவு பண்ணாத அப்படின்னு அவன் சொல்லும்போது கடுப்பான எர்மா கலாங்கோட சட்டையை பிடிச்சி லவ் பண்ணும்போது என்னை விட்டு போக மாட்டேன் நீ தானடா சொன்ன, இப்போ நீ மட்டும் சந்தோஷமா இருக்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அதுக்கு கலாங் அதுக்காக என்ன மன்னிச்சிரு, எனக்கு இப்போ ஒரு குடும்பம் இருக்கு, என்ன நிம்மதியா விடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அன்னைக்கு சாயங்காலம் கலாங் அவங்க ஊர் மசூதியோட இமாம மீட் பண்ணும்போது அவரு சோஃபியாவோட பர்த்டேக்காக கலாங் கிட்ட ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. அந்த கிஃப்ட்டுக்குள்ள ஒரு பிரேயர் செட் இருக்கு, இனிமே சோஃபியா பிரேயர் பண்றதுக்கு கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அன்னைக்கு ராத்திரி கலாங் தன்னோட வீட்டுல தூங்கிட்டு இருக்கும்போது அவனோட மக சோஃபியா அந்த ரூமுக்குள்ள வந்து என்னோட அடுத்த பர்த்டேக்கு எனக்கு இது கிஃப்டா வேணும்னு சொல்லிட்டு அவளோட கையில அவளோட 2 கண்ணையும் காட்டுறா. திடீர்னு பயந்து போன கலாங்கும் தூக்கத்துல இருந்து பதறி அடிச்சுட்டு வந்துக்கிறான். அவனை எழுந்து போய் சோஃபியோட ரூமுக்குள் போயிட்டு அவ பக்கத்துல உட்காரும் போது நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. கலாங்கோட மனைவி நீசா ஒரு நாள் பிரசவ வலி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லும் போது அது எப்படி நீ உண்டாகி இன்னும் 6 மாசம் கூட ஆகல, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை டிஸ்மிஸ் பண்ணிடுறான். இப்படி இருக்கிற சமயத்துல அவங்களுக்கு சோஃபியா பிறக்கும் போது அவ கண்ணுல ஏதோ குறைபாடோட பிறக்கிறா. அந்த நேரத்துல டாக்டர்ஸ் அவங்க கிட்ட சில மாசங்களுக்கு முன்னாடியே நீங்க இங்க அட்மிட் ஆயிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்த நாள் சோஃபியா அவளோட அம்மா கிட்ட எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீசாக்கும் என்ன நடக்குதுன்றது ஒன்னும் புரியல. அன்னைக்கு ராத்திரி மறுபடியும் எர்மா அந்த மந்திரவாதி கிட்ட போயிட்டு கெய்லாங்க நான் எப்படியாவது அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த மந்திரவாதியும் மறுபடியும் அவளை எச்சரிக்கிறான். அவ அதுக்கு சம்மதிக்காம நான் அவனை எப்படியாவது அடைஞ்சே தீரணும்னு சொல்லிட்டு அவளோட தங்க நகையெல்லாம் அவனுக்கு கொடுத்து அவனை சம்மதிக்க வச்சிடறா. அப்ப அந்த மந்திரவாதி அவகிட்ட என்ன சொல்றான்னா சாத்தான்களே ரொம்ப கொடூரமான சாத்தானோட பேரு அன்சார், அந்த சாத்தானுக்கு முஸ்லிம்ஸ்னாலே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் அதுங்க கூட பேசி கலாங்கோட மனைவி மேல ஏற வைக்கிறேன். அந்த சாத்தான் நீசாவையும் அவ குடும்பத்துல இருக்கிற எல்லாரையுமே 5 ராத்திரிக்குள்ள கொலை பண்ணிடும் அப்படின்னு சொல்றான். எர்மாக்கு சோஃபியா இதுல சம்மந்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லும் போது நீ மறந்துட்டியா, உன் வயித்துல இருந்த குழந்தைய அழிச்சவன் கலாங், அதை கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொல்லி அவளை சம்மதிக்க வச்சிடறான். இப்ப நான் அந்த சாத்தான் அவ மேல ஏத்தணும்னா நீசா யூஸ் பண்ற சில பொருட்கள் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லும் போது எர்மாவும் சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அவ நீசாவை பாக்கிறதுக்காக அவ வீட்டுக்கு போயிருக்கா. கொஞ்ச நேரம் நீசா கிட்ட அவ பேசிட்டு நான் உன்னோட பாத்ரூமை யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டுட்டு அவ அந்த பாத்ரூம்குள்ள இருந்து எடுத்துட்டு வந்த நீசாவோட முடியையும் ஒரு சானிட்டரி நாப்கினையும் அந்த மந்திரவாதி கிட்ட கொடுக்குறா. அதை வாங்கிட்டு அந்த மந்திரவாதி முடியை விட இந்த நாப்கின்ல இருக்கிற ரத்தத்துக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாப்கினை ஒரு பவுல்ல தண்ணியில நனைச்சிட்டு நீசாவோட போட்டோ பின்னாடி ஏதோ எழுதுறான். எழுதிட்டு அந்த போட்டோவை எரும மாட்டு ரத்தத்துல நனைச்சிட்டு அந்த போட்டோவை 5 துண்டுகளா பிளேடால கட் பண்றான். அதுக்கப்புறம் அந்த பேடை ஒரு மாட்டோட எலும்புல வச்சு அதுக்கு மேல அந்த மாடோட குடலை வச்சு சுத்திட்டு ஏதோ மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். எருமாவும் அவன் சொல்ற மந்திரத்தை ரிப்பீட் பண்ண ஆரம்பிக்கிறான். இதை அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த வீடே அதிர ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த அதிர்வு அதிகமாயிட்டே போகும்போது எருமாவும் ரொம்ப பயந்துட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல அவன் அந்த எலும்பை உடைச்ச உடனே அந்த அதிர்வு எல்லாம் நின்னுடுது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மந்திரவாதி அந்த கட் பண்ண போட்டோவோட 5 பீஸையும் நாய்க்கு வைக்கிற சாப்பாட்டுல ஒண்ணா வச்சு அவன் ஹெல்பர் லேடி கிட்ட கொடுத்து அதுங்களை சாப்பிட வைக்கிறான். அவன் எர்மா கிட்ட என்ன சொல்றான்னா இன்னையில இருந்து 5 ராத்திரிக்குள்ள நீசாவும் அவளோட ரத்த சம்பந்தப்பட்ட எல்லாருமே செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்றான். இன்னைக்குதான் அந்த முதல் ராத்திரி. அதே ராத்திரி நீசா தன்னோட வீட்டுல தொழுகை பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு அவன் முன்னாடி ஒரு எரும மாட்டு தலை வந்து விடுது. கூடவே அந்த மாட்டோட பாடி
பாடி பார்ட்ஸும் ஒண்ணு ஒண்ணா அவன் மேல விழுது. அவ இப்ப ரத்தத்தாலேயே நனைஞ்சிடறா. நீசா கத்துற சத்தம் கேட்டு கலாங்க அங்க போய் பார்க்கும்போது அந்த மாதிரி எந்த சம்பவமும் நடந்த மாதிரி நமக்கு தெரியல. நீசாவோட கண்ணுக்கு மட்டும் தான் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு போல. அதுக்கப்புறம் நீசா சோஃபியாவோட ரூம்ல இருக்கும்போது அவ உட்காந்துட்டு இருக்க பெட்டு கடியில இருந்து ஒரு பாட்டில் உருண்டு வெளியே வருது. என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு அவளும் அந்த பெட்டு கடியில போய் பார்க்கும்போது எர்மா சோஃபியாவோட பிறந்த நாளுக்கு கிஃப்டா கொடுத்த அந்த பொம்மை கீழே இருக்கு. அவள் அந்த பொம்மையை எடுத்து பார்க்கும்போது அவ பேய் ஏறின மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. திடீர்னு அவ மர்மமா பெட்டு மேல இருந்த ஒரு கத்திரிக்கோல் எடுத்து அந்த பொம்மையோட முடியை வெட்ட ஆரம்பிக்கிறா. வெட்டுன அந்த முடியை எடுத்து அப்படியே வாயில போட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறா. இதை செஞ்சுட்டு அவ மறுபடியும் அந்த கத்திரிக்கோல் எடுத்து தன்னோட முடியே வெட்டிக்கிட்டு அதையும் சாப்பிட ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் ராத்திரியை காட்டுறாங்க. கலாங் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது நீசா அவன் கிட்ட ஏன் இவ்வளவு லேட்டா வரேன்னு கேக்குறா. அதுக்கு அவன் கோவமா நீசா கிட்ட ஏன் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க அப்படின்னு கத்தன உடனே நீசா அப்செட் ஆயிடுறா. இதை பார்த்த கலாங்கும் தான் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவகிட்ட மன்னிப்பு கேட்கறான். அப்போ நீசா அவன் கிட்ட இந்த வீட்டுல அமானுஷமான விஷயம் எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும்போது லேட் ஆயிடுச்சு, நம்ம இதை பத்தி நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தூங்குறதுக்கு மாடிக்கு போயிடுறான். அதே நேரத்துல எர்மாவும் அவ வீட்டுக்கு லேட்டா வரும்போது அவங்க அம்மா அவகிட்ட ஏன் இவ்வளவு லேட்டா வரேன்னு கேக்குறாங்க. அதுக்கு உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு அவ கோமா உள்ள போயிடுறா. வீட்டுக்குள்ள வரும்போது ஊலன் அங்க இருக்கா. அவ எர்மா கிட்ட எதுக்கு அந்த மந்திரவாதிக்கு ஏன் நகையை கொடுத்த அப்படின்னு கேட்கும்போது ஏன் இஷ்டம், நான் அப்படிதான் செய்வேன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்ச அந்த ரூம் விட்டு வெளியே தள்ளிடுறா. அன்னைக்கு ராத்திரி எர்மா தூங்கிட்டு இருக்கும்போது அவ பக்கத்துல ஊலான் உட்காந்துட்டு இருக்கா. திடீர்னு அவ போத்திட்டு இருந்த பெட்ஷீட் மெதுவா கீழே இறங்கும் போது இவள அதை பிடிச்சி மறுபடியும் இழுத்துக்கிறா. என்னடா இது மறுபடியும் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவ லைட்டை போட்டுட்டு திரும்பி பார்க்கும்போது ஊலான் படுத்து தூங்கிட்டு இருக்கா. இவ தூங்கிட்டு இருக்கும்போது யாரு நம்ம பெட்ஷீட்டை இழுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஊலனை திருப்பி பாக்குறா. அவன் முகம் கொடூரமா இருக்கிறத பார்த்து கத்தி அலறிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போலான்னு கதவை திறக்கும் போது ஊலான் அந்த கதவுக்கு முன்னாடி நிக்கிறா. இவ இங்க நிக்கிறா. அப்ப இது யாருன்னு சொல்லிட்டு அவ திரும்பி பார்க்கும்போது அந்த பெட்ல யாரும் இல்ல. அதே நேரத்துல நீசா தன்னோட வீட்டுல தொழுகை பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ அமானுஷமான சத்தம்லாம் அவளுக்கு கேட்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அவளுக்கு இப்ப தொண்டை அடைக்கிற மாதிரி இருக்கு. சோஃபியாவும் இந்த சத்தத்தை கேட்டு அவங்க அம்மா கிட்ட போகும்போது நீசா திடீர்னு வாந்தி எடுக்கிறா. அதுல வெறும் ரத்தம் தான் வருது. கூடவே அதுல மண்புழுவும் இருக்கு. உடனே நீசாவும் பாத்ரூம்குள்ள போய் அந்த மண்புழுவை ஒரு கண்ணாடி பாட்டில்ல போட்டு கலாங்குக்கு காட்டுறதுக்காக வச்சிடறா. அதுக்கப்புறம் நீசா அவளோட மாமியார தொடச்சிட்டு இருக்கும்போது மறுபடியும் அவ காதுக்குள்ள அந்த அமானுஷமான சத்தம் கேக்குது. அப்பா உடம்புக்குள்ள ஏதோ ஏறின மாதிரி அவ தொடச்சிட்டு இருந்த அந்த துணியை வச்சு அவங்க மாமியாரோட வாயை பொத்தி கொல்ல பாக்குறா. ஆனா கொஞ்ச நேரத்துல அவளுக்கு சுயநனவு வந்துருது. உடனே அவ அவங்க மாமியார் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அங்க இருந்து போயிடுறா. தண்ணியை மாத்திட்டு வரலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே போன நீசா திரும்பி பார்க்கும்போது அவங்க மாமியாரோட ரூம் கதவு மெதுவா திறக்குது. ஆனா அந்த பெட்ல அவங்க மாமியார் இல்ல. அவ ஆச்சரியப்படுற வகையில திடீர்னு அவங்க மாமியாரு பல வருஷமா பெட்ல தான் இருந்தாங்க. ஆனா இப்ப அவங்களே எழுந்து நடந்து வராங்க. அதே நேரத்துல நீசா அந்த பாத்ரூம்குள்ள வச்சிருந்த மண்புழுவை அந்த ஜார்க்குள்ள காணல. அதை பார்த்துட்டு அவ வெளியே வரும்போது அவளோட மாமியார் ஸ்டவ்ல கொதிச்சிட்டு இருந்த சூப் எடுத்து நீசா கண்ணு முன்னாடியே அப்படியே அவங்க மேல ஊத்திக்கிறாங்க. இதனால அவங்க உடம்பு பூரா வெந்து கொஞ்ச நேரத்துல இறந்து போயிடுறாங்க. இப்ப மூணாவது ராத்திரி அந்த இறந்து போனவங்களுக்கு சடங்கு செஞ்சுட்டு இருக்கும் போது எர்மாவோட தோல் மேல யாரோ கை வைக்கிற மாதிரி அவளுக்கு தோணுன உடனே அவளும் பயந்து போய் திரும்பி பாக்குறா. அங்க யாருமே இல்ல. மறுபடியும் நம்மளுக்கு எர்மாவை காட்டும் போது தூரத்துல நீசா உடம்புல ஏதோ அமானுஷமான ஆவி ஏறின மாதிரி நிக்கிறா. அவங்க எல்லாருமே இப்போ பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு நீசா அங்க வந்து அவங்க மாமியாரோட உடல் மேல இருந்த அந்த துணியை இழுத்து போட்டுட்டு அந்த பணத்தை அப்படியே திருப்பி தூக்கி அடிக்கிறா. இதை பார்த்து எல்லாருமே அப்படியே அலறி போயிடுறாங்க. உடனே அந்த இமாம் கலாங்கையும் அவனோட ஃப்ரெண்டையும் நீசாவை பிடிக்க சொல்லிட்டு அந்த டெட் பாடியை பின்பக்கமா எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அந்த சாத்தான் கிட்ட நீசாவோட உடம்பு விட்டு நீ வெளியே போ அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அந்த சாத்தான் அந்த இமாம் கிட்ட என்ன தேவையில்லாம சீண்டாத, இந்த உடம்பை விட்டு நான் போற நிலைமையில இல்ல, எனக்கு இந்த உடம்பு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுது. இதனால அந்த இமாமும் அந்த சாத்தானை விரட்டுறதுக்காக பிரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதனால கொஞ்ச நேரத்திலேயே நீசாவோட உடம்புல இருந்து அந்த சாத்தான் போயிடுது. அதுக்கப்புறம் கலாங் இமாம் கிட்ட நீசா ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தா எங்க வீட்டுல ஏதோ அமானுஷமான விஷயம் எல்லாம் நடக்குதுன்னு, ஆனா நான் தான் நம்பல அப்படின்னு சொல்லும்போது கவலைப்படாத, உனக்கு எல்லா உதவியும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இமாம் சொல்லிடுறாரு. அன்னைக்கு நைட் கெய்லாங் பெட்ரூம்ல இருக்கும்போது வெளியே ஏதோ நிறைய பொம்பளைங்க மந்திரம் எல்லாம் சொல்ற மாதிரி கேக்குது. இவனும் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு மாடிப்படி இறங்கி போய் பாக்குறான். அப்ப வெள்ளை ட்ரெஸ் போட்ட நிறைய பொம்பளைங்க சோஃபியாவோட பாடியை நடுவுல போட்டுட்டு ஏதோ மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இவனுக்கு தெரியுது. இதை பார்த்த அவன் திடீர்னு அங்க இருந்து தடுக்கி விழுந்துடுறான். மயக்கம் தெளிஞ்சு அவன் கண்ணை முழிக்கும் போது சோஃபியா இருந்த இடத்துல அவனை துணியை போட்டு சுத்தி கட்டி வச்சுட்டு அந்த அமானுஷமான உருவங்க இவனை சுத்தி மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கு. அவனும் அதுல இருந்து தப்பிக்கலாம்னு நினைக்கிறான். அப்ப அதுல இருந்த ஒரு சாத்தான் அவனை பார்த்து நீ எர்மாக்கு என்ன துரோகம் பண்ணன்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு கேக்குது. அப்போ திடீர்னு சோஃபியா அங்க வந்து என்ன ஆச்சுப்பா அப்படின்னு கேட்கும்போது கலாங்கம் திடீர்னு எழுந்துக்கும் போது அங்க எதுவுமே இல்ல. அடுத்த நாள் கலாங் நீசா கிட்ட என்ன மன்னிச்சிரு, நீ ஏற்கனவே சொன்ன இந்த வீட்டுல ஏதோ நடக்குதுன்னு இப்ப எனக்கு புரியுது, நான் இமாம் கிட்ட உதவி கேட்டிருக்கா, அவர் கண்டிப்பா நமக்கு உதவி செய்வாரு அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்ல கலாங்கும் இமாமும் பேசிட்டு இருக்கும்போது இமாம் அவன் கிட்ட நீசாவை பிடிச்ச ஆவி ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த ஆவி, இது சாதாரணமா யாரோட உடம்புலையும் ஏறிடாது, ஏதாவது மந்திரம் செஞ்சு உடம்புல ஏத்துனா மட்டும்தான் ஏறும், ஏறிடுச்சுன்னா அந்த உடம்புக்கு வலியையும் வேதனையும் கொடுக்கும், ஆனா நீ அது கவலைப்படாத, நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத, எல்லாத்தையும் ஆண்டவன் பாத்துக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுக்குறாரு. அப்பா அவரு கலாங் கிட்ட ஒரு புனித நீரை கொடுத்துட்டு நீங்க பிரேயர் பண்றதுக்கு முன்னாடி நீசாவோட தலையில இதை தெளி அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் வீட்டை காட்டும் போது நீசா அந்த பாத்ரூம்குள்ள ஏதோ ஒரு சத்தம் கேட்டு அவளும் அந்த டோரை திறந்து பாக்குறா. உள்ள இறந்து போன அவளோட மாமியார் அப்படியே எரிஞ்ச நிலையில நீசா கிட்ட வரா மாதிரி அவளுக்கு தெரியுது.
தெரியுது. அந்த கோரமான உருவத்தை பார்த்து பாதிரி போய் நீசாவும் அலறிட்டு இருக்கும்போது கரெக்டா வீட்டுக்கு வர கலாங்கும் அவன் சத்தத்தை கேட்டு அவளுக்கு உதவி செய்ய உள்ள ஓடிடுறான். அப்ப அவன் அந்த இமாம் கொடுத்த தண்ணி எடுத்து அவளோட நெத்தியில வைக்கலாம்னு நினைக்கும் போது அதை பார்த்த நீசாவும் அலறி அடிச்சு கத்துறா. ஆனா எப்படியோ அவன் அந்த தண்ணி எடுத்து அவளோட நெத்தியில வச்ச உடனே நீசாவும் உடனே சாந்தமாயிடுறான். அதுக்கப்புறம் அவன் ரேடியோல பிரேயரை போட்டுட்டு வெளியே போகும்போது திடீர்னு அந்த பிரேயர் ஸ்டாப் ஆயிடுது. நமக்கு நீசாவோட ஆவியர்னு உடம்ப காட்டுறாங்க. 4வது ராத்திரி நமக்கு எர்மாவோட வீட்டை காட்டும் போது அவளோட அம்மா கிச்சன்ல இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் போட்டு கீழே உடைச்சிடுறாங்க. அவங்களும் அது மேல நடக்கும் போது அவங்க காலெல்லாம் கிழிச்சு ரத்தமா கொட்ட ஆரம்பிக்குது. அதே நேரத்துல அவங்க அதுல உடஞ்ச ஒரு பீஸ் எடுத்து வாயில போட்டு மென்னு சாப்பிடும் போது அப்படியே அந்த பீஸ் அவங்களோட தொண்டையை கிழிச்சிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு வர எர்மாவும் உலனும் எல்லா சாமானும் உடஞ்சிருக்கிறத பார்த்துட்டு கிச்சனுக்குள்ள போய் பார்க்கும்போது பரிதாபமா அவங்க அம்மா ரத்த வெள்ளத்துல இறந்து போயிருக்காங்க. அடுத்த நாள் அவளோட அம்மாவோட காரியத்தெல்லாம் முடிச்சிட்டு எர்மா ஊலன் கிட்ட இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், நான் பண்ண ஒரு விஷயத்தால இப்ப நம்ம அம்மாவும் இறந்து போயிட்டாங்க அப்படி சொல்லிட்டு அழறா. மறுபடியும் கலாங் வீட்டை காட்டும் போது சோஃபியா தொழுகை பண்ணிட்டு இருக்கா. இந்த சத்தத்தை கேட்டு ரொம்பவே டிஸ்டர்ப் ஆன நீசாவும் அதை தாங்க முடியாம காதை மூடிக்கிட்டே ஓடி போய் ஒரு டேபிள் மேல ஏறி அவ கழுத்துல இருந்த ஷாலை வச்சு தூக்கு மாட்டி தொங்கிடுறா. அதிர்ஷ்டவசமா சரியான நேரத்துல கலாங் வரதுனால அவனும் நீசாவோட உயிரை காப்பாத்திடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இமாமும் நீசாவை வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு நீசாவோட உடம்புல இருக்கிற சாத்தானை துரத்தணும்னா சில வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு, நீ இன்னைக்கு ராத்திரி அவளை மசூதிக்கு பின்னாடி இருக்க பில்டிங்க்கு கூட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் வெளியே கிளம்பும் போது ஹெர்மாவும் ஊலனும் வந்துட்டு இருக்காங்க. ஹெர்மா நேரா வந்து கலாங் கிட்ட நடக்கிற எல்லா சம்பவத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொன்ன உடனே இதை கேட்டு கெய்லாங் அப்படியே உறைஞ்சு போயிடுறான். இப்போ 5வது ராத்திரி. இதுக்கு மேல நடக்கிற விஷயத்தை தாங்க முடியாத ஹெர்மாவும் அந்த மந்திரவாதி கிட்ட எல்லா விஷயத்தையும் நிறுத்த சொல்லலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கும் போது பக்கத்துல இருந்த ஊலான் வித்தியாசமா நடந்துக்கிறத அவன் நோட் பண்றா. அப்போ ஊலான் பேய் மாதிரி சிரிச்சுக்கிட்டு பேய் ரூபத்துல ஹெர்மாவை பார்த்து பயங்கரமான ஒரு டெரர் லுக் விடுறா. ஹெர்மா அந்த பேய் கொல்லலாம்னு நினைக்கும் போது எப்படியோ அதுகிட்ட இருந்து தப்பிச்சு அவ ஒரு ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறா. அந்த பேயை விடாம அந்த கதவை டம்முன்னு தட்டிக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லா சத்தமும் அமைதியான உடனே ஹெர்மாவும் கதவை திறந்து மெதுவா வெளியே போகும்போது திடீர்னு ஊலன் அந்த ஜன்னலை உடைச்சிட்டு வந்து உள்ள விழுறா. பயந்து போன ஹெர்மாவும் அந்த வீட்டை விட்டு ஓடிட்டு இருக்கும் போது ஊலனும் விடாம துரத்திக்கிட்டு ஓடுறா. ஒரு இடத்துல ஹெர்மா ஒரு பாறாங்கல்ல எடுத்து ஊலனை அடிக்கலான்னு திரும்பும் போது ஊலனோட முகம் நார்மல் ஆகி நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்மாவை பார்த்து கேட்கறான். இவள அந்த கல்லை கீழே போட்டுட்டு பார்க்கும்போது மறுபடியும் ஊலன் மேல அந்த பேய் ஏறிடுது. இப்ப உடம்புல இருக்கிற அந்த பேய் அங்க இருந்த ஒரு மரத்து மேல வேகமா ஏறி மேல இருந்து கீழே குதிச்சு கழுத்து முறிஞ்சு ரொம்ப கொடூரமா இறந்து போயிடுது. அதே நேரத்துல கலாங் அந்த இமாம் சொன்ன இடத்துக்கு நீசாவை கூட்டிட்டு போயிட்டு ஒரு சேர்ல உட்கார வச்சிடுறான். நேரா அந்த மந்திரவாதி வீட்டுக்கு போற ஹெர்மா அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட எல்லாத்தையும் சொல்லும் போது வந்த வேலை முடியாம அந்த சாத்தான் அந்த உடம்பை விட்டு போகாது அப்படின்னு அந்த பொம்பளை சொல்லுது. அப்படி இருந்தாலும் அந்த சாத்தான் நீசாவோட சொந்தக்காரங்களை தானே கொண்டு இருக்கணும், ஏன் எங்க அம்மாவும் எங்க அத்தையும் இறந்து போனாங்கன்னு கேட்கும்போது அந்த லேடி ஹெர்மா கிட்ட நீ யாரோட ரத்தத்தை மந்திரவாதி கிட்ட கொடுத்த அப்படின்னு அந்த பொம்பளை கேட்கறா. ஹெர்மாவும் அந்த பொம்பளை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு அந்த மந்திரவாதியை பார்க்க உள்ள ஓடிடுறா. அதே நேரத்துல அந்த மசூதிக்குள்ளேயும் நீசாவோட உடம்புல இருந்து அந்த சாத்தானை துரத்துறதுக்காக அந்த இமாமும் பூஜையை ஆரம்பிக்கிறாரு. அவர் பிரேயர் பண்ணிக்கிட்டே அந்த புனித நீரை அவ தலையில வைக்கும் போது அவ உடம்புக்குள்ள இருந்த அந்த சாத்தான் ஆக்ரோஷமாயிடுது. அங்க இருந்த எல்லாருமே அவளை பிடிச்சி அந்த சேர்ல ஒரு கைத்தை போட்டு கட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு துணியை வச்சு அவளை கவர் பண்ணிட்டு அந்த இமாமும் அந்த புனித நீரை அவளோட தலையில ஊத்த ஆரம்பிக்கிறாரு. விடாம இப்ப எல்லாருமே பிரேயர் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒரு கட்டத்துல நீசாவும் சாந்தமாயிடுறான். இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது அந்த பில்டிங்ல இருக்கிற லைட் எல்லாம் மினுக்க ஆரம்பிக்குது. அந்த ரூமுக்குள்ள இருக்கிற பொருள் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா நகரும் போது நீசா உடம்புக்குள்ள இருந்த அந்த சாத்தான் தன்னோட சுய ரூபத்தை காட்டுது. ஆனா அந்த இமாம் விடுற மாதிரி தெரியல. நீசாவோட தலையில கைய வச்சு விடாம பிரேயர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்ப திடீர்னு நீசா சேரோட அந்த இடத்துல அப்படியே எழும்பி நிக்கிறா. அதே நேரத்துல எர்மாவை காட்டும் போது அவ உடம்புக்குள்ளேயே ஏதோ ஒரு ஆவி ஏறி அவ கையெல்லாம் உடைக்க ஆரம்பிக்குது. நீசா உடம்புல இருந்த அந்த சாத்தான் கலாங்க பார்த்து ஹெர்மாவோட வயத்துல இருந்த குழந்தைய நீ கொன்னா மாதிரி உன்னைய நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துது. அப்ப அந்த இமாம் ஒரு மந்திரிச்ச கட்டையை எடுத்து அவளை அடிக்க வரும்போது கலாங் வேணான்னு சொல்லி அந்த இமாமை தடுக்கிறான். அப்ப அவரு கலாங் கிட்ட இப்போ இது நீசா கிடையாது, அவ உடம்புல இருக்கிற சாத்தானுக்கு தான் இந்த அடி விழுன்னு சொல்லிட்டு அவரும் அவளை அடிக்கிறாரு. அந்த பவர்னால பக்கத்துல இருந்த ஜன்னல் கண்ணாடி செதறி நீசாவும் சேரோட கீழே விழா. அதே நேரத்துல இவங்க எல்லாருமே தூக்கி வீசப்படுறாங்க. அந்த மந்திரவாதியோட வீட்டுக்குள்ள ஹெர்மா உடம்புக்குள்ள ஏறின அந்த பேய் அவ கையு காலு எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா உடைக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல அவளோட உடம்ப அப்படியே முறிச்சு ஹெர்மாவும் அநியாயமா செத்து போயிடுறா. இங்க நீசா கலாங்க கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணும்போது மறுபடியும் இமாம் அந்த கட்டையை வச்சு நீசாவை அடிச்சிடுறாரு. இதனால அவ அப்படியே மயக்கமாய் விழுந்துடுறா. கேலங் நீசாவை எழுப்பலான்னு நினைக்கும் போது அந்த இமாம் நான் அடிச்ச உடனே நீசா மயங்கிட்டானா அப்ப உடம்புல இருந்தது அந்த சாத்தான் இல்ல, அப்ப அந்த சாத்தான் எங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுதான் சோஃபியா பக்கத்து ரூம்ல இருந்து வரா. இத்தனை நாளா அந்த சாத்தான் சோஃபியாவோட உடம்புல இருந்து தான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிருக்குன்றத நமக்கு காட்டுறாங்க. எப்படி அது சோஃபியாவோட உடம்புக்குள்ள ஏறுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பிளாஷ்பேக் வரும். அவன் நீசா கிட்ட வயிறு வலிக்குதுன்னு சொல்லும்போது சோஃபியாக்கு அப்பதான் பீரியட் ஆரம்பிச்சிருக்கு. ஹெர்மா அந்த பாத்ரூம்குள்ள இருந்து எடுத்துட்டு போன சானிட்டரி பேட் நீசா அது கிடையாது, சோஃபியா. இதனாலதான் சோஃபியாவோட ரத்தம் சம்பந்தப்பட்ட எல்லாருமே ஒருத்தரா இறந்து போயிருக்காங்க. கேலங் சோஃபியா கிட்ட எனக்கு மன்னிப்பு கொடு அப்படின்னு கேட்கும்போது அவ தூரத்துல இருந்து அப்படியே அவனை அந்த இடத்துல தூக்குறான். அந்த இமாமும் விடாம மறுபடியும் பிரேயர் பண்ண ஆரம்பிக்கிறார். ஒரு வழியா தெய்வ சக்தியால அந்த பொண்ணோட உடம்புல இருந்து அந்த ஆவியும் விரட்டப்படுது. ஆனா பரிதாபமா கெய்லங் இறந்து போயிடுறான். அதுக்கப்புறம் நமக்கு அந்த மசூதிக்குள்ள ஒரு குடும்பம்
குடும்பமே இறந்து போனதா சொல்லிட்டு நம்ம காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் கழுத்து முறிஞ்சு இறந்து போனதாகவும் ஒய்ஃபும் அவங்க பொண்ணும் அன்கான்சியஸா இருந்ததாகவும் போலீஸ் அந்த ஹஸ்பண்டோட சொந்தக்காரங்க 2 பேர் வேற வேற இடத்துல இறந்து போனதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஒய்ஃப்க்கு இப்ப ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அவங்களோட பொண்ணு ஃபுல்லா ரிகவர் ஆகி இப்ப யாருமே பாத்துக்க முடியாத நிலைமையில அனாதையா இருக்கா. ஒரு உண்மை சம்பவத்தை வச்சுதான் அந்த படத்தையே எடுத்திருக்காங்க. அப்படியும் படமும் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. என்னோட வாய்ஸ் ஓவர் எப்படி இருந்ததுன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இதே போல ஒரு சூப்பரான படத்தோட உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.